நல்ல இவனே எங்க போனா ஒன்று போல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே உறைவிடம் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். போரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டலகேசியோ. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான
விழாவிற்கு இங்கே தலைமை வகித்து சிறப்பு வகிக்க வருகின்றிருக்கிற மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கௌரவ விருந்தினராக வந்து நம்மளோடு கலந்து நமக்கு அறிவுரைகள் வழங்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு செய்வதற்காக வருகின்றிருக்கிற உதவி தொடக்க கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்டினுடைய நகர்மன்ற பிரதிநிதி தம்பி சண்முகவேல் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே வருகின்றிருக்கிற நண்பர் சுதாகர் அவர்களே, இளங்கோ அவர்களே, அண்ணன் பெரியசாமி பாண்டியன் அவர்களே, யோகன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர் ராஜரத்னம் அவர்களே, இளவல் தம்பி ராஜசேகர் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்பதோடு, இந்த பகுதியிலே 19 ஆண்டு காலமாக இந்த விவேக் நர்சரி பிரைமரி பள்ளியை தொடங்கி உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இந்த பகுதியினுடைய மக்களிடத்தில் இருக்கிற ஆங்கில கல்வியினுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தீப்பெட்டை தொழில் செய்பவர்கள், மில் ஆலையிலே வேலை செய்வர்களுடைய குழந்தைகளும் ஆங்கில கல்வியினை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதற்காக கோவில்பட்டி நகரிலே குறைந்த கல்வியிலே இந்த பள்ளியை தொடங்கினோம். அன்றிலிருந்து இன்று வரை கோவில்பட்டியிலே இருக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி பள்ளிகளிலே இருக்கக்கூடிய கட்டணத்தை விட அந்த நோக்கத்தோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்று வரை சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகின்றிருக்கிற மரியாதைக்குரிய வருகின்ற சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் தமிழகத்திலே சமூக சேவையிலே சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே யாரும் இதுவரை செய்ய முடியாத சாதனை அளவிற்கு சமூக சேவையிலே தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து சில செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாமல் இருக்கலாம். அண்ணாச்சியை பொறுத்தவரை சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான இலவச திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரம் பேருக்கு அவர்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்களை தன்னுடைய சொந்த செலவிலே வழங்கி இருக்கிறார்கள். தான் எதை செய்தாலும் அதில் முதலாவதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு நிறுவனராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாமெல்லாம் நினைத்து பார்க்காத அளவிலே வாழுகின்ற காலத்தில் கூட வயதானவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எத்தனை நமக்கு குழந்தைகள் இருந்தாலும் ஆதரவு இல்லாமல் கடைசி நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஏக்க பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தனக்கு துணை இருக்கிறது, துணை இல்லை என்ற நேரத்திலும் கூட எப்படியோ வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே அவர்கள் வாழ்விற்கு பின்னால் மறைவிற்கு பின்னாலும் கூட சென்னை மருத்துவமனைகளிலே இறந்ததற்கு பின்னும் அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் அங்கே பிணவரையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பிணங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த பொறுப்பிலே எடுத்து கிறிஸ்துவராக இருந்தால் கிறிஸ்துவ முறைப்படி, இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாமிய முறைப்படி மட்டுமே நாம் அடக்கம் செய்வோம். ஆனால் அனாதைகளாக அடக்கத்தோடு அரசாங்கத்தினுடைய ஏசி அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பிணங்களையும்
சொல்லாமல், எப்பொழுது திருப்பி தருவாய் என்று சொல்லாமல் எனக்கு தந்து இந்த பள்ளிக்கூடம் என்று என்னுடைய சொந்த பள்ளிக்கூடமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எனக்கு முழுதுணையாக இருந்து உதவி செய்திருக்கிற என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ன தரவாளர்கள் இங்கே வருகின்றிருக்கிற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 2 நாட்களாக சங்கரன் கோவிலிலே தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நேற்றவர்களுக்கு கடுமையான ஜுரம், அதிகமாக ஜுரம் இருந்தாலும் கூட என்னால் மேடையிலே பேச முடியாது, நான் அந்த விழாவிற்கு வர வேண்டுமா என்று காலையிலே கேட்கிற பொழுது சொன்னேன், உங்களுடைய பாதம் என்னுடைய பள்ளியிலே பட வேண்டும், மேடையிலே நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், நான் மற்றதை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு ஆவல் மட்டும் என் உள்ளத்தில் இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னவுடன் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் என்ன தனபாலன் அவர்களை இந்த பள்ளியின் சார்பாகவும் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று பள்ளியின் சார்பாக இந்த நினைவு பரிசினை வழங்கி இருக்கிற மகான் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி 6வது வகுப்பு வரை படித்தாலும் கூட 9 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கிற ஆறுகள் எங்கே இருக்கிறது, நதிகள் எங்கே ஓடுகிறது, விவசாய நிலங்கள் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் கண்டறிந்து நமக்கு விளைநிலங்களை தந்து சென்றாரோ அந்த தலைவன் பிறந்த புண்ணிய பூமியிலே தோன்றிய அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள், அவரை போன்று எளிமையானவர். இன்றைய தினம் 3500க்கும் மேற்பட்ட நாடார் உறவின்முறை சங்கங்களுக்கு தலைமையாக இருக்கிற நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கிறவர். சேர்வத்தாய் வாசன் மகளிர் கலை கல்லூரியினுடைய தாளாளரின் செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் விருதுநகர் நகரிலே இருந்தாலும் கூட எங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு எங்களோடு இருந்து கொண்டு எங்களை எல்லாம் சமுதாய பணியில் ஈடுபட செய்து எங்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களும் நான் இந்த பள்ளியை சொந்தமான இடத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது, எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தான் எத்தனையோ இன்னல் துன்பங்கள் துயரங்கள் பட்டிருந்தாலும் கூட பொருளாதாரத்திலே இடர்பாடுகள் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு கல்வி பணிக்காக பணம் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது அவர்களும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் ஒரு பெரிய தொகையினை எனக்கு கொடுத்து உதவியதோடு மட்டுமல்லாமல் இன்று வரை இந்த பள்ளி நடைபெறும் வரை எங்களோடு இயக்கத்திலே பணியாற்றினாலும் கூட அவருடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிற கரிகோல்ராஜ் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை எங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அவர்களையும் பள்ளியின் சார்பாக பள்ளியினுடைய மாணவர்கள் சார்பாக வருக 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 என வரவேற்று இந்த சிறிய பரிசினை அன்பளிப்பாக அளிக்கிறேன். ஒரு பள்ளி நடக்கிற பொழுது எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது அரசாங்கம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அரசாங்கத்திற்கும் எங்களுக்கும் தூதுவராக, அரசாங்கத்திற்கும் எங்களுக்கும் பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எடுத்து சொல்லி அதை நிறைவு செய்கின்ற வகையிலே ஒரு அதிகாரியாக இருந்து செயல்படுகிறவர்கள் தான் தொடக்க கல்வி அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நர்ஸ் வளங்களை எல்லாம் எப்படி இந்த இந்திய நாட்டிற்கு கொண்டு வரலாம் என்கிற வல்லமையும் ஆற்றலும் படைத்திருக்கிற ஒரு நண்பர் இந்த கோவில்பட்டியிலே இருக்கிறார் என்று நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. சமீபத்திலே திருமணமானவர் அழைத்த உணர்ந்த இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கிறார். அவரையும் பள்ளியின் சார்பிலே வருக 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 என வரவேற்று இந்த சிறிய பரிசினை அவர்களுக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து விழாவிலே வருகின்றிருக்கிற நண்பர்கள் மரியாதைக்குரிய சுதாகர் அவர்கள், இளங்கோ அவர்கள், அண்ணன் பெரியசாமி பாண்டியன் அவர்கள், ராஜத்திரம் அவர்கள், யோகான் அவர்கள் மற்றும் வருகின்றிருக்கிற அத்துணை பேரையும் பள்ளியின் சார்பிலே வருக வருக என வரவேற்பதோடு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற
பெற்றோர்கள், எம் பள்ளியினுடைய பெற்றோர்கள், பள்ளி குழந்தைகள் இந்த கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறது என்பதை தெரிந்தவுடன் அவர்கள் முகத்திலே இருக்கிற ஆனந்தமும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் எங்களுடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கிறது என்றுதான் சொன்னாலும் கூட, இன்று வெள்ளிக்கிழமை தொலைக்காட்சி பெட்டியை திருப்புகிறோமானால் பெண்களுக்கான நிறைய சீரியல்கள் வரும். அழுவதும் சிரிப்பதும் மாற்றி மாற்றி வருவதாக இருந்தாலும் கூட, பிள்ளைகள் என்ன படிக்கிறது விளையாடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் கூட தொலைக்காட்சி முன்னாளிலே சிரித்துக் கொண்டிருக்கிற அந்த மகளிர்கள் எல்லாம் இன்றைய தினம் இந்த மேடையை நோக்கி மட்டுமே பார்க்கிற ஒரு சூழலை உருவாக்கி இங்கே வருகின்றிருக்கார் நினைக்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கலைஞர் டிவியை திருப்பினால் சரியாக 8 மணி என்று நினைக்கிறேன் ஒரு புதிய படத்தை போடுவார்கள். திரைப்படம் கூட எங்களுக்கு பெரிதல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஆடுகிற இந்த ஆட்டமே எங்களுக்கு பெரிதுன்னு சொல்லி குழந்தைகளுக்காக தங்களுடைய தொலைக்காட்சியினுடைய சந்தோஷங்கள் எல்லாம் தொலைத்து விட்டு இங்கு வருகின்றிருக்கிற பெற்றோர்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு உளம் மகிழ்வாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஆண்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேரையும் எங்களுடைய பள்ளியின் சார்பிலே மீண்டும் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். Karikol Raj. He is the secretary of Chermathai Vasan Women's College in Madurai and the president of Madurai Vellachami Nadar Arts College and Nagarkoil Kamaraj Institute of Information Technology. More than 10 primary, middle and secondary school president. He is very simple man and the gentleman Mr. Karikol Raj sir. Please say words for us. இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்வியினுடைய அதிகாரி அருமைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, கவுன்சில் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சங்கரவேல் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய தொழிலதிபர் செந்தில் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் சுதாகர் அவர்களே, அருமைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களே, ஆசிரியர் ராஜரத்னம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பஸ் கம்பெனியுடைய அதிபர் அவர்களே, இங்கே பெருந்திரளாக தங்களுடைய மாணவ மாணவிகளுடைய கலை போட்டிகளையும் தங்களுடைய திறமைகளையும் மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாணவ மாணவனுடைய சிறப்புகளை காண வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய தினம் உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இங்கே நடைபெறுகின்ற 19வது ஆண்டு விழாவில் அருமைக்குரிய